வணக்கம் நண்பர்களே. இந்த சிறப்பு விளக்க உரைக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் அரசர்கள் போர்கள் பற்றிய சாதாரண வரலாறு இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய மனித மனம் எப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது, எதை நோக்கி அது கேள்விகளை எழுப்பியது என்பதைப் பற்றிய ஒரு பிரம்மாண்டமான அறிவுப் பயணம். தயாரா இருக்கீங்களா? தொடங்குவோம். நான் யார்? நண்பர்களே, இந்த ஒரு ஒற்றை கேள்விதான் எல்லாவற்றிற்கும் ஆணிவேர். நாம் இன்று ஆராயப் போகும் இந்த மாபெரும் தத்துவ கோட்டைகள் எல்லாமே இந்த ஒரு ஆழமான கேள்விக்கு விடை காண்பதற்காக பண்டைய கால ஞானிகளால் கட்டப்பட்டவைதான். இந்த தேடல் எப்படி தொடங்கியதென்று பார்ப்பது உண்மையிலேயே மிகவும் சுவாரஸ்யமானது. சரி, நமது இந்த பயணத்தின் வரைபடத்தை சுருக்கமாக பார்த்துவிடலாம். முதலில் அறிவு வரலாறு, இரண்டாவது வேதகால உலகக் கண்ணோட்டம், மூன்றாவது சடங்குகளிலிருந்து சிந்தனை நோக்கிய மாற்றம், நான்காவது உபனிஷத்துகள் மற்றும் இறுதியாக 6 ஆஸ்திக தரிசனங்கள். உள்ளே போகலாமா? பகுதி 1, அறிவு வரலாறு, அதாவது சிந்தனைகளின் வரலாறு. இந்த அறிவு வரலாறு என்பது அந்த காலத்தில் மக்கள் என்ன நம்பினார்கள், அவர்களின் சிந்தனைகள் சமூகத்தை எப்படி வடிவமைத்தன என்ற அவர்களின் மூளைக்குள் நுழைந்து பார்க்கும் ஒரு ஆய்வு. இந்திய சிந்தனை மரபை அறிஞர்கள் 3 முக்கிய கோணங்களில் பார்த்திருக்கிறார்கள். முதலில் மேக்ஸ் முல்லர் போன்றவர்களின் ஓரியண்டலிஸ்ட் பார்வை, இது மிகவும் ஆன்மீகமானது என்றார்கள். அடுத்த விவேகானந்தர் போன்றவர்களின் தேசியவாத பார்வை, இது நமது தேசத்தின் பெருமை என்றார்கள். மூன்றாவதாக ரொமிலா தாப்பர் போன்றோரின் சமகால விமர்சன பார்வை, இது அன்றைய சமூக பொருளாதார சூழலோடு பொருத்தி ஆராய்கிறது. நாம் இப்போது அந்த அசல் கருத்துக்கள் என்ன, அவை எப்படி வளர்ந்தன என்பதில் மட்டும் நம் கவனத்தை செலுத்தப் போகிறோம். பகுதி 2, வேதகால உலகக் கண்ணோட்டம். கிமு 1500 முதல் கிமு 1000 வரையிலான காலகட்டத்தில் 4 வேதங்கள் தோன்றின. ரிக், சாமா, யஜுர் வேதங்கள் பெரும்பாலும் பெரிய அளவிலான யாகங்களைப் பற்றி பேசுகின்றன. ஆனால் அதர்வ வேதத்தை கொஞ்சம் கவனியுங்கள், இது முற்றிலும் வேறுபட்டது. நோய் நிவாரணம், அன்றாட பிரச்சினைகள் என சாதாரண மக்களின் வாழ்க்கையோடு இது ஆழமாக வேரூன்றியிருந்தது. தத்துவம் என்பது வெறும் மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது, இல்லையா? இந்த வேத உலகத்தின் மிக அடிப்படையான பிரம்மாண்டமான ஒரு விதி இருக்கிறது என்றால் அதுதான் ரிதா. இது பிரபஞ்சத்தின் இயற்கையான, யாராலும் உடைக்க முடியாத ஒழுங்கு. சூரியன் உதிப்பது, மழை பொழிவது எல்லாமே இந்த ரிதாவால் நடப்பவேதான். ஏன் கடவுள்களே நினைத்தாலும் இந்த எல்லையை தாண்ட முடியாது. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச விதியிலிருந்துதான் மனிதர்களுக்கான சட்டமே பின்னால் உருவாகப் போகிறது. அந்த பிரம்மாண்டமான ரிதா ஒரு தனி மனிதனின் நிலைக்கு வரும்போது தர்மமாக மாறுகிறது. எனவே இதிலுள்ள மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், தர்மம் என்பது ரிதாவிலிருந்து பெறப்பட்ட சமூக மற்றும் ஒழுக்க கடமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது வயது, வாழும் நிலை, செய்யும் தொழில் ஆகியவற்றை பொறுத்து அவனுக்கான தர்மம் மாறுபடும். பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் ஒழுங்கு எப்படி ஒரு தனிமனித கடமையாகச் சுருங்கி வருகிறது என்பதை பாருங்கள். இதே காலகட்டத்தில் பிரம்மன் என்று சொல்லும் எப்படி பரிணாமம் அடைகிறது என்று பார்ப்போம். ஆரம்பத்தில் யாக குண்டத்தில் வெளிப்படும் புனிதமான சக்தியை குறிக்கவே பிரம்மன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் காலம் செல்லச் செல்ல இது எல்லாவற்றிற்கும் மேலான பிரபஞ்சத்தின் ஆதி மூல சக்தியான பரம்பொருள் என்ற மாபெரும் தத்துவமாக வளரத் தொடங்கியது. இந்த வார்த்தையின் பரிணாமம் அடுத்து வரப்போகும் ஒரு மாபெரும் சிந்தனை புரட்சிக்கு அடித்தளமாக அமைந்தது எனலாம். பகுதி 3, சடங்கிலிருந்து சிந்தனை நோக்கிய மாற்றம். இப்போது நாம் பார்க்கப் போவதுதான் இந்த பயணத்தின் மிக முக்கியமான திருப்புமுனை. கிமு 900 முதல் 600 வரையிலான காலத்தில் மனித சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. ஒரு புறம் பிராமணங்கள், இவை யாக சடங்குகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற வெளிப்புறச் செயல்களில் கவனம் செலுத்தின. மறுபுறம் ஆரண்யகங்கள், அடர்ந்த காடுகளுக்குச் சென்ற ஞானிகள் நெருப்பில் நெய்யை ஊற்றுவதை விட அறியாமை இருளை போக்கும் ஞானத்தீயில் நமது அகங்காரத்தை ஆகுதியாக வழங்குவதுதான் உண்மையான யாகம் என்று உணர்ந்தார்கள். வெளிப்புற சடங்கின் உள்நோக்கிய அர்த்தத்தை மனித மனம் தேடத் தொடங்கிய அற்புதமான தருணம் இது. பகுதி 4, உபனிஷத்துகள், அதாவது இந்திய தத்துவத்தின் உச்சம். உபனிஷத் என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? உப என்றால் அருகில், நீ என்றால் தாழ்மையுடன், ஷத் என்றால் அமர்ந்திருத்தல். இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அடர்ந்த காட்டிலுள்ள ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு மாணவன் தன் குருவின் காலடியில் மிகவும் தாழ்மையுடன் அமர்ந்து வாழ்க்கையின் மிக ஆழமான இரகசிய உண்மைகளை கேட்டு அறிவது. இதைத்தான் உபனிஷத் என்கிறோம். உபனிஷத்துகளின் ஒட்டுமொத்த உலக பார்வையையும் இந்த 4 தூண்கள் மூலம் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம்.
முதலாவதாக ஆத்மன் மற்றும் பிரம்மன் ஐக்கியம், அதாவது உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் ஆன்மாவும் இந்த பிரபஞ்சத்தின் மூல சக்தியும் ஒன்றே என்பதை உணர்வது. இரண்டாவதாக கர்மம், உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை உருவாக்கும் என்ற ஒரு பிரபஞ்ச நியதி. மூன்றாவதாக சம்சாரம், ஆத்மா பல பிறவிகளை எடுக்கும் பிறப்பு இறப்பு சுழற்சி. இறுதியாக மோக்ஷம், நான் வேறு, பிரபஞ்சம் வேறு அல்ல என்பதை உணர்ந்து இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது. இந்த 4 தான் ஆன்மாவின் ஒரு சுழற்சி வட்டமாக பார்க்கப்படுகிறது. இவ்ளோ பெரிய தத்துவங்களை சாதாரணமாகச் சொல்லிவிட்டால் யாருக்கும் புரியாதில்லையா? அதனால் உபனிஷத்துகள் அருமையான கதைகளை பயன்படுத்தின. அதில் ஒன்றுதான் கட்டோபனிஷத். நசிகேதஸ் என்றொரு சிறு பையன் தன் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு நேராக பாதாள உலகத்திற்குச் சென்று மரணத்தின் கடவுளான யமதர்மனையே நேருக்கு நேர் சந்திக்கிறான். இறந்த பிறகு மனிதனுக்கு என்ன ஆகிறது என்று மரணத்தின் கடவுளிடமே துணிச்சலாக விடை கேட்கும் ஒரு அதிரடியான கதை இது. யமன் முதலில் அவனுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். உலகத்தின் அத்தனை செல்வங்களையும் நீண்ட ஆயுளையும் தருவதாக ஆசை காட்டுகிறார். ஆனால் நசிகேதஸ் எல்லாவற்றையும் நிராகரித்துவிட்டு தனக்கு தேவை உண்மை மட்டுமே என்பதில் உறுதியாக இருக்கிறான். அப்போது யமன் உணர்கிறார், உலகத்தை இன்பங்களை தூக்கி எறியும் மனமும் உண்மையை அறியத் துடிக்கும் அசைக்க முடியாத வீரமும் கொண்டவர்களுக்கு மட்டுமே உண்மையான அறிவு கிடைக்கும் என்று. இது ஞானத் தேடலுக்கான உச்சகட்ட அர்ப்பணிப்பை காட்டுகிறது. பகுதி 5, 6 ஆஸ்திக தரிசனங்கள். கிமு 400 முதல் கிபி 400 வரையிலான காலத்தில் அடர்ந்த காடுகளில் விவாதிக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் மிகத் துல்லியமான தர்க்கமாக மாறத் தொடங்கின. ஆரம்பகால இந்திய அறிவியலும் தர்க்கமும் எவ்வளவு பன்முகத்தன்மை கொண்டிருந்தன என்பதை பாருங்கள். கௌதமரின் நியாயம், சரியான அறிவு எப்படி கிடைக்கும் என்று தர்க்கம் பேசுகிறது. கணாதரின் வைசேஷிகம் ஆரம்பகால அணு கோட்பாட்டை பேசுகிறது. கபிலரின் சாங்கியம் இயற்கையையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்க சொல்கிறது. பதஞ்சலியின் யோகம் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று 8 வழிகளை காட்டுகிறது. ஜைமினியின் மீமாம்சை வேத சடங்குகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இறுதியாக பாதராயணரின் வேதாந்தம் ஆத்மனும் பிரம்மனும் ஒன்றே என்று உபனிஷத்தின் முடிவை தர்க்க ரீதியாக நிறுவுகிறது. என்ன ஒரு பிரம்மாண்டமான அறிவு சார்ந்த கட்டமைப்பு இது! பகுதி 6, பிரதிபலிப்புகள் மற்றும் பயணத்தை தொடர்தல். நண்பர்களே, நமது பயணத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். வெளிப்புற பிரபஞ்ச ஒழுங்கல் தொடங்கி காடுகளில் உள்நோக்கிய தேடலாகி இறுதியில் மிக கூர்மையான தர்க்கமாக இந்திய சிந்தனை எப்படி பரிணாமித்தது என்பதை பார்த்தோம். இப்போது உங்களுக்கான முதல் சிந்தனை கேள்வி, பிரபஞ்சத்தின் இயற்கை ஒழுங்கான ரிதா என்ற வேதகால கருத்தாக்கம் இன்றைய நவீன சட்டம் மற்றும் நீதிக்கான அடிப்படை வழியை எப்படி அமைத்துக் கொடுத்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இரண்டாவது கேள்வி, மேல்தட்டு மக்களின் பெரிய யாகங்களுக்கு மத்தியில் அன்றாட மாந்திரீகம் மற்றும் மருத்துவத்தைப் பற்றி பேசும் அதர்வ வேதம் உண்மையில் சாதாரண சாமானிய மக்களின் பிரபலமான மதத்தை பிரதிபலிக்கிறதா? இதன் சமூக பொருளாதார விளைவுகள் அன்றைக்கு என்னவாக இருந்திருக்கும்? இறுதியாக மிக முக்கியமான, ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி, கர்மம் என்பது ஒவ்வொருவரின் செயலுக்கும் ஏற்ற விளைவை தரும் ஒரு சமூக நீதி கருத்தாக்கமா, அல்லது ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமூக அமைப்பை நியாயப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவியா? இப்படி சிந்தனையை தூண்டும் கேள்விகளோடு நான் உங்களை விட்டு செல்கிறேன். தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள், தேடுங்கள். அடுத்த விளக்க உரையில் இன்னும் பல புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.